இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். கர்த்தாவே யோக யோகமாய் எம் துணையாயே நீர் என்னும் வாரம் காலமாய் எம் நம்பிக்கையாவே. கர்த்தாவே யோக யோகமாய் எம் துணையாயே நீர் என்னும் வாரம் காலமாய் எம் ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இதனால் ஆவிக்குரிய சிந்தனைக்காக உபாகமம் 32 அதிகாரம் 7 வசனத்தை நான் வாசிக்கிறேன். பூர்வ நாட்களை நினை, தலைமுறை தலைமுறையாய் சென்ற வருஷங்களை கவனித்துப் பார். உன் தகப்பனை கேள், அவன் உனக்கு அறிவிப்பான். உன் மூப்பர்களை கேள், அவர்கள் உனக்கு சொல்லுவார்கள். தலைமுறை தலைமுறையாய் சென்ற வருஷங்களை கர்த்தர் கவனித்து பார்க்க சொல்லுகிறார். இந்த வருஷத்தின் கடைசி நாட்கள் நாம் வந்துவிட்டோம். வேகமாய் நாட்கள் போய்கொண்டிருக்கிறது. நாம் என்ன செய்ய வேண்டும்? வேதம் என்ன சொல்லுகிறது? கொஞ்சம் திரும்பி பார்க்க சொல்லுகிறார். வருஷங்களை இத்தனை ஆண்டுகள் கர்த்தனை நடத்தினாரே, எல்லா சூழ்நிலையிலும் கூட இருந்தாரே. அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுகிற பாதிப்புகள் தான் அநேக நேரம் நம்மளை உடைக்கும். இவ்வளவு பெரிய பாதிப்பு இந்த வருஷத்தை ஒருவேளை திரும்பி பார்த்தோம்னா எவ்வளவு இழப்புகள் சந்தித்திருக்கலாம், அல்லது நஷ்டத்தை சந்தித்திருக்கலாம், தோற்று போயிருக்கலாம், ஏமாற்றம் அடைந்திருக்கலாம். பல காரியங்கள் இருந்தாலும் அவைகள் தான் பெரிதாக தெரியுமே ஒழிய அவைகளின் மத்தியிலும் இதுவரை நடத்தி வந்த தேவனுடைய காரியம் நமக்கு அதிகமாய் தெரிவதற்கு வாய்ப்பில்லை. ஏனென்றால் நாம் அதை உட்கார்ந்து கொஞ்சம் சற்று யோசித்து கவனித்து பார்ப்போம் என்று சொன்னால், எந்த சூழ்நிலையிலும் தேவன் ஒரு பகுதியில அல்லது ஒரு காரியத்துல அற்புதமா நம்ம நடத்திருப்பார். அதை கண்டுபிடித்துக் கொள்ள முடியும். கண்டுபிடிக்க முடியாத அல்லது கவனித்து பார்க்காத பட்சத்திலே நாம் துக்கத்தோடு தான் ஒவ்வொரு நாட்களும் கடந்து சென்று கொண்டே இருப்போம். நம்முடைய வாழ்க்கை சற்று யோசித்து பார்ப்போம். வேதத்தில் பார்க்கும்பொழுது உபாகமத்தில் மோசே தான் சொல்லுகிறார். வருஷங்களை திரும்பி பார்க்கிறார். எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருந்த நாட்கள் கர்த்தர் விடுவித்தார். வனாந்தரத்தில் வழி நடத்தின நாட்கள். செங்கடல் வந்தது உண்மைதான், ஆனால் அதிலும் வழியை உண்டாக்கினார். பார்வோன் சேனைகள் தொடர்ந்தது உண்மைதான், அதிலும் ஜெயத்தை கொடுத்தார். தண்ணீர் தேவைப்பட்டது, அங்கு கற்பாறையிலிருந்து நீரூற்றை ஏற்படுத்தி கொடுத்தார். இன்னும் மன்னாவினால் போஷித்தார். சொல்லிக்கொண்டே போகலாம். நாமும் திரும்பி பார்ப்போமானால் ஒவ்வொரு வருஷங்களிலும் கர்த்தர் அழகாக நடத்தி அதினதின் நேரத்தில் செய்ய வேண்டியதை செய்து எந்த விதத்திலும் ஒன்றுமில்லாமல் போகாதபடி இதுவரை தூக்கி நிறுத்தி வருகிறாரே, அவருக்கு நன்றி சொல்ல முடியுமே? யோசித்து பார்ப்போம். உள்ளத்தின் ஆழத்தின் இந்த நாட்களை நன்றி செலுத்த நாம் கற்றுக்கொள்வோம். ஆண்டவரே நன்றி. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒருபோதும் தவறு செய்ய மாட்டார். நன்மையானதை தான் அவர் செய்கிற தேவன். எந்த விதத்திலும் சோர்ந்து போகாமல் இந்த நாட்களிலே அவனுடைய பாதத்திலே காத்திருந்த அதிக நேரம் நன்றி சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திக் கொள்வோம். ஒரு கப்பலில் அநேகர் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று அந்த கப்பல் விபத்துக்குள்ளாகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து விடுகிறது. எல்லோரும் பதறுகிறார்கள். ஏனென்றால் இந்த பனிக்கட்டை பாறைகள் அந்த கடலில் அதிகமாக இருக்கும். அப்பொழுது கேப்டன் சொல்லுகிறார், கொஞ்சம் ரிஸ்க் இருக்கிறது, ஆனாலும் தைரியமாக இருக்கின்றோம். யாருக்குமே தைரியம் வரவில்லை. ஏனென்றால் அந்த கேப்டனுக்கு தைரியம் இருக்கிறது, மற்றவர்களுக்கு தைரியம் வரவே இல்லை. அவர் சொல்லி பார்த்தார், கேட்கவே இல்லை. அதிலும் ஒரு குழந்தை விளையாடிக்கொண்டே இருக்கிறது சந்தோஷமாய். அப்பொழுது அவர்கள் கேட்கிறார்கள், உனக்கு பயம் இல்லையா? இந்த மாதிரி ஒரு காரியம் நடக்க ரிஸ்க் இருக்கிறது, போகிறது கஷ்டம், என்ன வேணாலும் நடக்கலாம்னு சொல்லுகிறாங்க. சொல்லும்போது அந்த குழந்தை அருமையாக பதில் சொன்னதாம், ரிஸ்க் இருக்கலாம், பிரச்சனைகள் வரலாம், உண்மைதான். அந்த கப்பலை இயக்குகிறவர் யார் என்று சொன்னால் என்னுடைய தகப்பன். அவர் இந்த மாதிரி சூழ்நிலை பல சூழ்நிலை தாண்டி இருக்கிறார், சந்தித்திருக்கிறார். ஆனால் அவர் இந்த நாளிலும் கூட சரியாகிற நேரத்திலே சரியானபடி இந்த கப்பலை கரை சேர்ப்பான் என்கிற நம்பிக்கை இருக்கிறது என்று சொன்னதாம். யோசித்து பாருங்கள், அதுதான் உண்மை. தகப்பன் செய்த காரியங்கள், தகப்பன் கடந்து வந்த பாதைகள் அந்த மகள் அறிந்திருந்தபடியினால் தைரியமா இந்த ஜனங்களுக்கு அந்த மகளால் சொல்ல முடிந்தது. இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எத்தனையோ தகப்பன் சந்தித்திருக்கிறார். இது ஒன்னும் புதிதல்ல, பெரிய கஷ்டமும் அல்ல என்று சொல்லி இங்கு நாமும் அப்படி பார்ப்போம் என்று சொன்னால், சந்திக்க போகிற சவால்கள், கடந்து வருகிற கடினமான பாதைகள், ஒருவேளை கடந்த காலத்தில் உள்ள காயங்கள், இழப்புகள் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்த முடியாது. மாறாக அந்த பாதிப்புகள் மத்தியிலும், காயங்களின் மத்தியிலும், கண்ணீரின் மத்தியிலும், வேதனையின் மத்தியிலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து நடத்தினதே அதற்கு நன்றி என்று சொல்ல நாம் கற்றுக்கொள்வோம். இந்த நாளிலும் பூர்வ நாட்கள் நினைப்பதோடு மட்டுமல்ல, தலைமுறை தலைமுறையாய் கடந்து சென்ற வருஷங்களை
இந்த நாளில கவனித்து பார்ப்போம். கவனித்து பார்க்கும் பொழுது கர்த்தருடைய செயல்கள், நடத்துதல்கள், கிருபைகள், நன்மைகளை நாம் அறிந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும், ஆண்டவருக்கு நன்றி சொல்ல முடியும். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த நாட்களும் இந்த வருஷத்தின் கடைசி நாட்கள் வந்து நாங்கள் திரும்பி பார்க்கிறோம். இவ்வளவு பாடுகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, இழப்புகளை சந்தித்த குடும்பங்கள் உண்டு, எதிர்பாராத ஆபத்துகளில் சிக்கிக்கொண்ட பிள்ளைகள் உண்டு. நஷ்டத்தினாலும் கஷ்டத்தினாலும் கண்ணீரோடு இன்னும் உடைந்த உள்ளத்தோடு ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கை முழுவதும் நான் அழுது கொண்டே போகிறேன் சொல்லி இருக்கிற பிள்ளைகளை நீ தட்டி கொடுத்து தூக்கி நிறுத்தி இந்த பாதைகள் நான் கூட இருக்கிறேன் சொல்லி தைரியம் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலும் அதிகமாய் நீர் செய்த நன்மைகளை, உம்முடைய கரத்தின் கிரியைகளை நினைத்து நன்றி சொல்ல எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாக்கியத்தை கொடுங்க. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். துதிகனமாய் ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தலைமுறையா சென்ற வருஷங்கள் நாம் கவனித்து பார்க்கும்பொழுது கர்த்தருடைய பெரிதான கிரியைகள் அதில் விளங்கும். ஆண்டவருக்கு நன்றி சொல்ல முடியும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.